அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 110வது நாள். இன்று நாம் யோபு புஸ்தகத்தை வாசிக்க தொடங்க இருக்கிறோம். விவிலியத்தின் ஞான இலக்கியங்களுள் யோபு என்னும் இந்த புஸ்தகம் தலை சிறந்தது. ஒரு காலத்தில் கடவுளுக்கு ஏற்ற நீதிமானாக ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் யோபு. அவர் செல்வர், கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர். கடவுளின் அனுமதியுடன் சாத்தான் யோபை சோதித்தான். இதனால் யோபு மக்களை இழந்தார், சொத்து சுகத்தை இழந்தார், உடல் நலத்தையும் இழந்தார். இருப்பினும் அவர் கடவுளை தூற்றினாரில்லை. அவருக்கு ஏற்புடையவராகவே வாழ்ந்து வந்தார். அவர் மனைவியும் நண்பர்களும் அவருடன் வாக்குவாதம் செய்து இறைவனின் நீதியை விளக்க முயன்றனர். பழைய ஏற்பாட்டு பின்னணியின்படி துன்பத்திற்கு காரணம் ஒருவர் செய்யும் பாவமே. ஆகவே யோபு படும் துன்பத்திற்கு காரணம் அவர் செய்த பாவமே என்பது நண்பர்களின் கூற்று. தாம் அத்தகைய குற்றம் ஏதும் செய்யவில்லை என்பது யோபு கூறும் மறுப்பு. இவ்வாறு நீதிமான் ஏன் துன்பப்பட வேண்டும் என்ற வினாவிற்கு விடை காணும் போக்கில் நாடகம் போல் அமைந்துள்ளது இந்த நூல். இந்த நூலில் காலம் திட்டவட்டமாக தெரியவில்லை. பல அறிஞர்கள் இது பாபிலோனிய அடிமை வாழ்வுக்கு பிற்பட்டது என்று கூறுகின்றனர். இன்று நாம் யோபு அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். யோபு அதிகாரம் 1. சாத்தான் யோபை சோதித்தல். ஊசு என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் பிறந்தனர். அவருடைய உடைமைகளாக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணியாள்களும் மிக பலர் இருந்தனர். கீழே நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே மிக பெரியவராக இருந்தார். அவருடைய புதல்வர்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டில் தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் 3 சகோதரிகளை தம்முடன் உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம். விருந்து நாள்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும், அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்குரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலை நின்று புறப்பட்டான். யோபு பிள்ளைகளையும் செல்வத்தையும் இழத்தல். ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர். ஊழியரை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாள்களையும் சுட்டெரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர். ஊழியர்களை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது.
வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் அடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மழித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பையனின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெருக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. யோபு அதிகாரம் 2. சாத்தான் யோபை மீண்டும் சோதித்தல். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து ஆண்டவர் முன் நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். அப்போது ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்ட போதிலும் அவன் தன் மாசின்மையில் உறுதியாக நிலைத்துள்ளான் என்றார். சாத்தான் மறுமொழியாக ஆண்டவரிடம், தோளுக்கு தோல் எவரும் தம் உயிருக்காக தமக்கு உள்ளதெல்லாம் கொடுப்பார். உமது கையை நீட்டி அவனுடைய எலும்பு சதை மீது கை வையும், அப்போது அவன் முகத்திற்கு நேராகவே உம்மை இழித்துரைப்பது உறுதி என்றான். ஆண்டவர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையிலே, அவன் உயிரை மட்டும் விட்டுவை என்றார். சாத்தானும் ஆண்டவரின் முன்னின்று புறப்பட்டு போனான். அவன் யோபை உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை எரியும் புண்களால் வாட்டி வதைத்தான். ஓடொன்றை எடுத்து தம்மை சொரிந்து கொண்டு யோபு சாம்பலில் உட்கார்ந்தார். அப்போது அவரின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கின்றீர்? கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள். ஆனால் அவர் அவளிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய். நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை. அப்போது யோபின் நண்பர் மூவர் அவருக்கு நேர்ந்த இத்தீமை அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டனர். தேமாவை சார்ந்த எலிப்பாசு, சூஹாவை சார்ந்த பெல்தாது, நாமாவை சார்ந்த சோப்பார் ஆகியோர் தம்மிடமிருந்து கிளம்பி வந்து அவரிடம் துக்கம் விசாரிக்கவும் அவருக்கு ஆறுதல் கூறவும் ஒன்று கூடினர். தொலையிலிருந்தே கண்களை உயர்த்தி பார்த்தபோது அவரை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்கள் வாய்விட்டு அழுதார்கள், ஆடைகளை கிழித்து கொண்டார்கள், வானத்தை நோக்கி தங்கள் தலையில் புழுதியை வாரி போட்டு கொண்டார்கள். அவரோடு அவர்கள் 7 பகலும் 7 இரவும் தரையில் உட்கார்ந்திருந்தனர். அவருடைய துயரின் மிகுதியைக் கண்டு எவரும் ஒரு வார்த்தை கூட அவருடன் பேசவில்லை. யோபு அதிகாரம் 3. யோபு தாம் பிறந்த நாளை சபித்தல். இதன் பிறகு யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்கத் தொடங்கினார். யோபு கூறியது, ஒழிக நான் பிறந்த அந்த நாளே, ஓர் ஆண்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே, அந்த நாள் இருளாகட்டும், மேலிருந்து கடவுள் அதை நோக்காதிருக்கட்டும், ஒளியும் அதன் மேல் வீசாதிருக்கட்டும், காரிருளும் சாவிருட்டும் அதை கவ்விக்கொள்ளட்டும், கார்முகில் அதனை மூடிக்கொள்ளட்டும், பகலை இருளாக்குபவை அதனை அச்சுறுத்தட்டும், அவ்விரவை பேயிருட்டு பிடிப்பதாக, ஆண்டின் நாள் கணக்கினின்று அது அகற்றப்படுவதாக, திங்கள் எண்ணிக்கையிலும் அது சேராதொழிக, அவ்விரவு வெறுமையுற்று பாழாகட்டும், மகிழ்ச்சியொலி ஒன்றும் அதில் எழாதிருக்கட்டும், பகலை பழிப்போரும் லிவியத்தானை தூண்டி எழுப்புவோரும் அதனை பழிக்கட்டும், அதன் விடியற்காலை விண்மீன்கள் இருண்டு போகட்டும், அது விடியலொளிக்கு காத்திருக்க அதுவும் இல்லாமல் போகட்டும், அது வைகரையின் கண் விழிப்பை காணாதிருக்கட்டும், ஏனெனில் என் தாயின் கருப்பையை அவ்விரவு அடைக்காமற் போயிற்றே, என் கண்களில் நின்று வேதனையை அது மறைக்காமற் போயிற்றே, கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா, கருவறையினின்று வெளிப்பட்ட உடனே நான் ஒளிந்திருக்கலாகாதா, என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததேன், நான் பால் உண்ண முலைகள் இருந்ததேன், இல்லாதிருந்திருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன். பாலானவைகளை தமக்கு கட்டி கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதியிருக்க கொண்டு
வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன். அல்லது முழுமை பெறா கருவை போலவும் ஒளியை காணா குளவியைப் போலவும் அழிந்திருப்பேன். அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர், களைப்புற்றோரும் அங்கு இளைப்பாறுவர், சிறைப்பட்டோர் அங்கு நிம்மதியாக கூடியிருப்பர், ஒடுக்குவோரின் அதட்டலை கேளாதிருப்பர், சிறியவரும் பெரியவரும் அங்கு இருப்பர். அடிமை தன் ஆண்டான் பிடியில் இரான். உறுதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன், உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன். சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள், அதை புதையலினும் மேலாய் கருதி தேடுகிறார்கள். ஆனால் அதுவோ வந்த பாடில்லை. கல்லறை காணின் களிப்பெய்தி அகமகிழ்வோருக்கு வாழ்வு வழங்கப்படுவதேன். எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ, எவரை சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன்? பெருமூச்சு எனக்கு உணவாயிற்று, வேதனை கதறல் வெள்ளமாய் ஓடிற்று. ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது, திகிலுற்றது எதுவோ அதுவே என்மேல் விழுந்தது. எனக்கு நிம்மதி இல்லை, ஓய்வு இல்லை, அமைதி இல்லை, அல்லலே வந்துற்றது. யோபு அதிகாரம் 4. கடவுள் மீது நம்பிக்கை. அதன் பின் தேமானியன் எலிப்பாக பேசத் தொடங்கினான். ஒன்று சொன்னால் உமக்கு பொறுக்குமோ? சொல்லாமல் நிறுத்த யாரால் தான் முடியும்? பலருக்கு அறிவுரை பகர்ந்தவர் நீர், தளர்ந்த கைகளை திடப்படுத்தியவர் நீர். சொற்கள் தடுக்கி விழுவோரை தாங்கியுள்ளன, தள்ளாடும் கால்களை உறுதியாக்கியுள்ளன. ஆனால் இப்பொழுதோ ஒன்று உமக்கு வந்துற்றதும் வருந்துகின்றீர், அது உம்மை தாக்கியதும் கலங்குகின்றீர். இரையச்சம் அல்லவா உமது உறுதி? நம்பிக்கை அல்லவா உமது நேரிய வழி? நினைத்து பாரும், குற்றமற்றவர் எவராவது அழிந்ததுண்டா? நேர்மையானவர் எங்கேயாவது ஒளிந்ததுண்டா? நான் பார்த்த அளவில் தீவினையை உழுது தீங்கினை விதைத்தவர் அறுப்பது அதையே. கடவுளின் மூச்சினால் அவர்கள் அழிவர், அவரின் கோப கனலால் எரிந்தொழிவர். அரியின் முழக்கமும் கொடுஞ்சிங்கத்தின் உருமலும் அடங்கும், குருளையின் பற்களும் உடைப்படும். இறந்து போம் சிங்கம் இரையில்லாமல், குலைந்து போம் பெண் சிங்கத்தின் குட்டிகள். எனக்கொரு வார்த்தை மறைவாய் வந்தது, அதன் மெல்லிய ஓசை என் செவிக்கு எட்டியது. ஆழ்ந்த உறக்கம் மனிதருக்கு வருகையில் இரவு காட்சியின் சிந்தனைகளில் அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொள்ள என் எலும்புகள் பலவும் நெக்குவிட்டனவே. ஆவி ஒன்று என் முன்னே கடந்து சென்றது, என் உடலின் மயிர் சிலிர்த்து நின்றது. ஆவி நின்றது, ஆனால் அதன் தோற்றம் எனக்கு தெளிவில்லை. உருவொன்று என் கண்முன் நின்றது, அமைதி நிலவிற்று. குரலொன்றை கேட்டேன், கடவுளை விட மனிதர் நேர்மையாளரா? படைத்தவரை விட மானிடர் மாசற்றவரா? அவர் தம் தொண்டர்களிலே நம்பிக்கை வைக்கவில்லை எனில், அவருடைய வானதூதரிடமே அவர் குறை காண்கின்றாரெனில், புழுதியை கால்கோளாக கொண்டு மண் குடிசையில் வாழ்ந்து அந்து பூச்சி போல் விரைவில் அழியும் மனிதர் எம்மாத்திரம்? காலை முதல் மாலை வரையில் அவர்கள் ஒழிக்கப்படுவர், ஈவு இன்றி என்றென்றும் அழிக்கப்படுவர். அவர்களின் கூடார கயிறுகள் அறுபட அவர்கள் ஞானமின்றி மடிவதில்லையா?